இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் இயேசுவோடு இணைந்து வாழ்வது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நேர்மறை எதிர்மறை பண்புகள் கொண்ட மனிதர்களை நாம் பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 1 தொடங்கி 5வது வசனம் முடிய ஆழமான செய்திகளை கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள் என்று சொல்லுகிறார். அதே 5வது வசனத்தில் வரும்போது அவர் ஒரு செய்தியை ஆழமாக சொல்லுகிறார். என்னவென்றால், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்று சொல்லுகிறார். இந்த விரலை நாம் பார்க்கிறோம். இந்த விரலிலே சதையை விட்டு நெகம் பிரிந்து விட்டால் வலி எவ்வளவு என்பது நமக்கு தெரியும். இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சூரியன் இருளாகி விட்டால் இந்த பூமி எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அப்ப ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கும்போது அதற்கு பலன் கொடுக்கப்படுகிறது. ஒரு மெழுகுதிரியானது இருக்கிறது, அதில் நெருப்பு வரும் வரையிலும் அது பயனற்ற ஒரு மெழுகுதிரி. நெருப்பும் மெழுகுதிரியும் இணைந்தவுடன் அது வெளிச்சம் கொடுக்கக்கூடிய 3வது பண்பை கொண்டிருக்கக்கூடியது. ஆகையால் தந்தை மகன் இருவரும் இணைந்து தூய ஆவியை வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்கினிய உறவுகளை, நாமும் இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்துவோடு எப்படி இணைந்திருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். இணைதல் என்றால் என்னவென்றால், இந்த உலகத்தில் விலை மதிப்பு மிக்க ஒரு பூ ஒன்று உண்டு. அது என்ன பூ என்று பார்த்தோம் என்றால், எந்த பூக்களில் தேனி வந்து அமர்கிறதோ அந்த பூ தான் இந்த உலகத்திலே விலை மதிப்பெற்ற ஒரு பொக்கிஷம் என சொல்லப்படுகிறது. எனவே மனிதர்களாகிய நாம் இந்த வாழ்க்கையிலே பொருளோடு இணைந்து செல்வதில் எந்த பயனும் அல்ல. மாறாக இறை அருளோடு இணைந்து செல்லும் போது நம் வாழ்க்கையில் எல்லாம் இனிமையாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பொருள் எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அது அழிந்து போய்விடும். ஆனால் இறைவனுடைய அருள் இவ்வுலகை கடந்து நாம் மறு உலகிற்கு சென்றாலும் அது நம்மோடே இருக்கும் என்பதை பார்க்கிறோம். எனவே நாம் இணைவதற்கு எது தேவை? இயேசுவோடு இணைந்து செயல்படுவதற்கு முதலாவதாக ஜெபம் என்ற ஒன்று தேவை. 2வது வழிபாடு என்ற ஒன்று தேவை. 3வது பார்க்க முன்பாக இந்த ஜெபத்தை பற்றி நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஜெபம் என்றால் என்னவென்றால், இறைவனிடம் நமக்காக பரிந்து பேச கேட்டுக்கொள்வது, அல்லது நம்மிடம் யாராவது ஏதாவது பேச கேட்டிருக்காங்க, ஏதாவது வேண்டுதல் எங்களுக்காக வேண்டிக்குங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா அதை கேட்கிறோம். பார்த்தீங்களா? அதுதான் ஜெபம். வழிபாடு என்றால் என்ன என்றால், இறைவனை புகழ்தல் வழிபாடு பார்க்கிறோம். தியானம் என்றால் என்னவென்றால், எதுவுமே இல்லாத நிலை, அதாவது இறைவனுடைய அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலை, அதாவது இறைவனோடு இணைந்து விட்ட அந்த நிலைதான் தியானம் என்பதை சுட்டி காட்டப்படுகிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நாம் இறைவனோடு இணைவதற்காகத்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய அற்ப ஆண்டுகள் தான். ஆனால் அந்த ஆண்டுகள் முடிந்த பிறகு நாம் யாரோடு இணைய போகிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதற்கு உதாரணமாக பார்க்க வேண்டும் என்றால், இந்த உலகத்திலேயே மோசமான வாழ்க்கை வாழ்ந்து பிறகு இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து தன்னையே வெறுமையாக்கி கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதரை பார்க்க வேண்டும். அவர்தான் சக்கேயுவை பற்றி பார்க்க வேண்டும். அவர் இந்த உலக பொருட்களோடு நிறைந்திருந்தார், ஆனால் நிம்மதியாக இல்லை. எப்பொழுது இறை அருளோடு இயேசுவோடு இணைந்தாரோ அப்பொழுதே அவர் வாழ்வில் இனிமையும் வாழ்வின் மகிழ்ச்சியும் அவருக்கு ஒரு வாழ்க்கையினுடைய அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். எனவே பொருளில் மட்டுமே தன்னுடைய நிம்மதி இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்த சக்கேயுவுக்கு அருளில்தான் நிம்மதி இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார். அதே போல வானதூதர் கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளை சந்திக்கும் போது அவரை பார்த்து சொல்லுகிறார், அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்லுகிறார். அவர் ஒருபோதும் சொன்னதில்லை பொருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்வது அல்ல. பொருள் நிறைந்தவர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நிம்மதியாக இருக்கிறார்கள் என்பதும் அல்ல. மாறாக அருள் நிறைந்தவர்கள் தான் இயேசுவுக்கு உகந்தவர்கள் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. அன்னை மரியாளை போல நாமும் அருள் நிறைந்தவர்களாக மாற இறை வார்த்தையோடு இணைந்து செல்ல வேண்டும். இப்ப இயேசுவோடு இணைவதற்கு நமக்கு 3 பண்புகள் சொன்னோம். 1 ஜெபம், 2வது வழிபாடு, 3வது தியானம், 4வது ஒன்று உண்டு. அதுதான் மிக முக்கியமான ஒன்று, ஜெபிப்பதற்கே தேவையான இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தை, இந்த திருவிழியத்தில் இருக்கக்கூடிய இந்த இறை வார்த்தையை நமக்குள் இணையும் போது நாம் இயேசுவோடு இணைகிறோம். இப்ப இந்த இறை வார்த்தை என்னோடு இணைகிறது, நான் இயேசுவோடு இணைகிறேன் என்பதுதான் முக்கியம். எவ்வாறு ஒரு சந்தைக்கு போய் பல வகையான காய்கறிகளை வாங்குகிறோம், ஆனால் ஒரு சாம்பார் வைக்கணும் அப்படின்னா அதுல கத்தரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், வெண்டைக்காய் எல்லாம் போடுறோம்.
அப்ப எல்லாம் இணையும் போது அது சாம்பாராக மாறுகிறது, ஒரு குழம்பு என்று பாடுகிறது. அதற்கு ஒரு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்க்கின்றோம். இதை சுவை தரக்கூடிய ஒன்றாக இருக்கு. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதற்கும் பயன்படாத, இறைவனோடு இணைந்து செல்லாத அந்த தருணங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எதுதான் என்னை இறைவனிடமிருந்து பிரிக்கிறது? இந்த உலக மனிதர்களா, உலக பொருளா, இவைகள் தான் என்னை பிரிக்கிறது என்றால் நாம் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை மாற வேண்டும். இப்பொழுது இறைவனோடு இருந்தே 3 ஆண்டுகள் இருந்து அருளை இழந்த ஒரு மனிதனை பற்றி பார்க்க போகிறோம். அவர்தான் யூதாசு இஸ்காரியோத்து. அவருக்கு இறைவனோடு உடன் இருக்கிறார், 3 ஆண்டுகளாக உண்கிறார், உறங்குகிறார், அவர் போதிப்பதை கேட்கிறார், அவரோடே நடக்கிறார். ஆனால் யூதாசுவுக்கு உலக பொருளாகிய அந்த 30 வெள்ளிக்காசுகள் தான் முக்கியமாக இருந்ததை ஒழிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முக்கியமாக இருப்பட்டவராக அவருக்கு தெரியவில்லை. எனவே அவர் 3 ஆண்டுகளும் தனியாகத்தான் இருந்தாரே ஒழிய இயேசுவோடு இணைந்து செல்லவில்லை. ஆகையால் அவருக்கு கிடைத்த அந்த அருளை இழந்து விட்டார் என்பது பொருள். இப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சொன்ன ஒரு வசனம் முக்கியமான ஒரு வசனம். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் நம்ம யூதாசிடம் இருந்து பார்க்க வேண்டும். அவருக்கு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் இறைவனுடைய துணையே உடனிருப்ப கொடுக்கிறார். ஆனால் அவர் எனக்கு அது வேணாம் அப்படின்னு அவர் உதாசீனப்படுத்துறார். உடனே அவரிடம் இருக்கக்கூடிய அந்த பதவி ஆண்டவர் எடுக்கிறார். உடனே சொல்லுகிறார், இம்மனிதன் பிறவாமல் இருந்திருந்தால் நலமாய் இருந்திருக்கும் என்று சொல்லுகிறார். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் இறைவனோடு இணைந்து செல்லும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு புன்னகையாக, ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் கவலைப்படக்கூடாது என்று கல்வாரி பயணத்தில் இயேசு பயணிக்கிறார். நாம் சிரித்து மகிழ வேண்டும் என்று அவர் சிலுவைகளை சுமந்து அழுகிறார், துன்புறுகிறார். எனவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நான் இறைவனோடு இணைந்திருக்கும் போது என் வாழ்க்கை சிரமமாக இருக்காது, சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை. இறைவன் இணைந்திருந்ததனால் தான் அன்னை மரியா, சூசேப்பர், இயேசு கிறிஸ்து மூவரும் மிகப்பெரிய இன்னல்கள் உற்றாலும் இறைவனுடைய அருளால் அவர்கள் இன்றும் நம்மத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருள் சூழ்ந்ததனால் யூதாசு அன்றே இறந்து விட்டார். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் இறைவனோடு இணைவோம். ஏனென்றால் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல நாமும் இயேசுவோடு இணைந்தோம் என்றால் நாமும் மனம் தருவோம், பிறருக்கு பயன் தருவோம், நமக்கு நாமே ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ தொடங்குவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ இறைவனோடு இணைந்து செல்வோம். ஏனென்றால் இயேசுவை விட்டு பிரிந்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது உண்மையாக இருக்கிறது. நாம் இயேசுவோடு இணைவோம், எல்லாவற்றையும் செய்ய அருள் வரம் வேண்டுவோம். எனவே பொருள் நமக்கு முக்கியமல்ல, அருள்தான் மிக மிக முக்கியம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதற்காக பொருளே வேணாம்னா அப்படி கிடையாது. பொருள் நமக்கு முக்கியம் அல்ல, மாறாக அருள் மிக மிக முக்கியம் என்பதை நாம் சிந்தித்தவர்களாக இறைவனோடு இணைந்து செயல்பட்டு அவரோடு இணைந்து நாமும் பயணிப்போம். இறையருளை பெற்று பொருட்கள் மீதுள்ள பற்றுகளை விட்டு அகன்று நம்முடைய வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக மாற்றுவோம். ஆமீன்.